இந்த ஆறாவானது மனிதனுடைய உடலுக்குள்ளும் ஊடுருவி உடலை விட்டு வெளியும் ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு கோள வடிவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை ஒளி உடல் என்று அழைப்பார்கள். ஆறாவினுடைய அழுத்தம், அளவு, தூய்மையை பொறுத்து மனிதனுடைய வாழ்வியல்ல பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படுகிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய உடலை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பருவுடல் என்பது எப்படி அப்படிங்கிறது தெரியும். மனம் என்ற ஒன்றும் மனிதனிடம் இருக்கக்கூடியதை இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை தீர்க்கக்கூடிய முறைகளை குறித்து விஞ்ஞானமும் மருத்துவமும் நல்லா வளர்ந்துருச்சு. மனிதனுடைய ஆறா என்று சொல்லக்கூடிய அந்த பிராண உடலை குறித்த அறிவு நமக்கு இன்னைக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த உடல், இந்த மனம் இரண்டிற்கும் அடிப்படை சக்தியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேட்டரி மாதிரி இருக்கக்கூடியது தான் மனிதனுடைய ஆறா. மனிதனுடைய மனமும் ஆறாவும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. மனதில் வரக்கூடிய உணர்வு உணர்ச்சிகளினுடைய தன்மையை பொறுத்து ஆறாவில் நிறைய நிறங்கள் மாறுபடுகின்றன. இதை நம்ம கணித்து சொல்வது ரொம்ப கடினம். இதுக்கு கருவிகளெல்லாம் வைத்து பார்ப்பதும் ரொம்ப கடினம். இது சூட்சும திருஷ்டி உடையவர்கள் ஆறாவினுடைய நிறத்தை ஓரளவு அறிந்து கொள்ள முடிகிறது. மனிதனுடைய ஆறா மனிதனுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். காலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா ஆறாவினுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். காலையில் நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருந்தீங்கன்னா அதனுடைய தன்மை மாறும். நம்மளோட உணர்வுகள் மாற மாற நம்முடைய சக்தி மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்முடைய முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள். அதான் ஆறா சயின்ஸ் என்று சொல்லப்படுது. இந்த ஆறாவானது மனிதனுடைய உடலுக்குள்ளும் ஊடுருவி உடலை விட்டு வெளியும் ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு கோள வடிவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை ஒளி உடல் என்று அழைப்பார்கள். ஆறாவினுடைய அழுத்தம், அளவு, தூய்மையை பொறுத்து மனிதனுடைய வாழ்வியல்ல பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படுகிறது. பல்வேறு நிறங்கள்ல ஆறா நமக்கு தென்படுகின்றன. உதாரணத்துக்கு முக்கியமாக ஆறாவினுடைய நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்னிறம், வெண்மை, நீலம், இந்த மூன்றும் ஆறால எப்போதுமே எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பொன்னிறம் என்பது மன நிறைவு பெற்று பேரமைதி பெற்றவர்களுக்கு ஆறாவினுள்ள நிரந்தரமான நிறம் பொன்னிறமாக இருக்கிறது. மனம் சக்தியோடு இருக்குது, நிறைய எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீலம் இருக்கும். மனம் ஓரளவு அமைதியாக தெளிவாக தெளிந்த நீரோடை போல் இருந்தால் வெண்மையாக இருக்கும். பெரும்பாலும் அனைவருக்குமே வெண்மை கலந்து தான் மற்ற நிறங்கள் இருக்கும். இது மூணு முக்கியமான ஆன்மீக நிறங்கள் இருக்கு. ஒரு மனிதனுடைய ஆறால சிகப்பு நிறம் உருவாக்குது அப்படின்னா அவருடைய உணர்வுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு செயல்படக்கூடிய வேகம் அவர்கிட்ட இருக்கும். ஸ்பீடாக மைண்ட் இருக்கும். வெப்பம், அது ஃபயர் எலிமெண்ட்டினுடைய அடையாளம். காம உணர்வு இருந்தாலும் சரி, கோபம் அதிகமாக இருந்தாலும் சரி, அப்புறம் உற்சாகமாக மனநிலை ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செயல்படக்கூடிய வேகம் இருக்குது, மனதில் ஒரு விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக வச்சு அதில் அந்த விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆறாவானது ரெட்டாக இளம் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். ஒரு ஆரஞ்சு நிறம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவர் ஒரு நெகட்டிவை உடைக்கக்கூடிய குணம் அல்லது நெகட்டிவுக்கு எதிராக போராடக்கூடிய மனநிலை, உடல் நோயை எதிர்த்து அவர் செயல்படக்கூடிய முறைகள், இதை வைத்து அவருடைய ஆறாவானது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆறாவானது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணும். ஒரு மனிதனுக்கு அவன் அளவில் அந்த ஆரஞ்சு நிறத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் அளவில் ஒரு ஆனந்தம், அமைதி இயற்கையாகவே ஏற்பட ஆரம்பிக்கும். மஞ்சள் நிற ஒரு ஆறா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்லோயிஷாக தன்னுடைய ஆறா இருக்குது அப்படின்னா அவருடைய உடலில் வாயு தாது அதிகமாக இருக்கிறது என்பது பொருள். கேஸ்ட்ரிக்கினால் வரக்கூடிய உபாதைகள் அவருடைய ஆறால உடலில் ரொம்ப இருக்கும். அதுபோல் மஞ்சள் நிறம்ங்கிறது ஒருத்தருடைய சிந்தனையில் வேலை செய்யக்கூடியது. நம்ம சொல்லுவோம் அந்த கரணங்கள் நாள்னு சொல்லுவோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லி அந்த சித்தமும் புத்தியும் ஒரு மனிதனுக்கு ஓரளவு நேர்த்தியாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது எல்லோவாக அவனுடைய ஆறால மாறும். உடல் அளவில் பார்த்தீங்கன்னா உணவில் வாயு அதிகமாக இருந்ததுன்னா ஆறா அந்த நேரத்தில் மாற ஆரம்பிச்சு. பச்சை நிறத்தில் நம்முடைய ஆறா காட்சி அளிக்கிறது என்றால் நம்முடைய ஆறால எப்படி உணர்வுகள் இருக்குன்னா மண் என்ற தாது அதிகமாக நம்முடைய உடலில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது உடல் வெயிட்டு, அதை உடலினுடைய பெயின், பாடி பெயின், உடல் வலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், இதெல்லாமே அந்த பச்சையை குறித்த ஒரு சம்பந்தமான நிலை.
ஒரு சமநிலையான பருவுடலை பெறுவதற்கு பச்சை வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ இப்படி ஆறாவை நம்ம வந்து பகுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது போன்ற நிறங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நமக்கு தான் உணர்வுகள் தான் மாறிக்கிட்டே இருக்கு. காலையில ஒரு உணர்வு, மதியம் ஒரு உணர்வு, இரவு ஒண்ணு. நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும்போது, ஆறால உடனடியாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த உணர்வுகள் மாறும்போது உடல்ல எனர்ஜி லெவல்ல மாற்றம் ஏற்படும்போது, அந்த சக்தி வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியோட, சூரிய ஒளி கதிர்களோட கனெக்ட் ஆகி வேலை செய்யும்போது, ஆறாவில் உள்ள பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒரு மனிதனுக்கு உள்ளம் சமநிலையாகவே இருக்கிறது. எப்போதும் அவன் பேர் அமைதியோட இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய ஆறா பொன்னிறமாக காட்சியளிக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.